நவீன வீடுகள், கடை தொகுதிகள், கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் EMK என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அரசாங்கத்தின் கொடூரத்தன்மையின் முக்கிய விடயமாக கைது செய்யப்பட்ட 500 போராளிகளுக்கும் 27 குழந்தைகள் எனும் நிலை என்ன என, அவர்களுக்கு என்ன நடந்தது என அரசு கூற மறுப்பது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இருந்து வட்டுவாகல் கடற்படை முகாம் வரை பேரணியாக சென்றடைந்தது. பேரணியில் கலந்து கொண்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில், ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட போராளிகள் மற்றும் 27 குழந்தைகளுக்கு என்ன நடந்தது? காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கடந்த 10 வருட காலமாக தங்கள் உறவுகளை தேடிக்கொண்டு பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஐநா மனித உரிமை பேரவையும் அரசாங்கமும் பதில் சொல்ல வேண்டும். உயிருடன் ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டவர்கள் தற்போது உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்ற பதிலை முன்னாள் ஆட்சியாளரும் சரி, இந்நாள் ஆட்சியாளரும் சரி உரிய பதிலை வழங்கவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டம் நீத்து போக போவதற்கு அரசாங்கம், ஐநா மட்டுமல்லாது தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய காரணகர்த்தாக்களாகவும் உள்ளார்கள். இதேவேளை ஜெனீவா மனித உரிமை பேரவையில் 3 தடவை கால நீடிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கத்தின் 4 வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவும் 52 நாட்கள் அரசியல் குழப்பத்திற்கு ஆதரவு வழங்கி அரசாங்கத்திற்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி இவர்களது போராட்டத்தை நீட்டுப்போக செய்துள்ளார்கள். அரசாங்கத்தின் கொடூரத்தன்மையின் முக்கிய விடயமாக போராளிகளோடு கைது செய்யப்பட்ட 27 குழந்தைகளின் நிலை என்ன, அவர்களுக்கு என்ன நடந்தது என அரசு கூற மறுப்பது ஏன் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.